திரு பாலு. அதாவது இப்போது மிக கடுமையான ஒரு அரசியல் போட்டியில் இருக்கக்கூடிய ஒரு தேர்தலுங்கிறது ஒன்று தமிழ்நாடு, அடுத்தது கேரளா, மூணாவது வங்கம். மூணு தான் கடுமையான தேர்தல் போட்டி நடக்குது. இந்த 3 இடத்துலையும் இப்போ மேற்கு வங்கத்திலையும் தமிழ்நாட்டையும் பொறுத்தளவில், அதாவது ரீஜனல் பார்ட்டி என்று சொல்லக்கூடிய திமுக, அதே மாதிரி அங்கே வந்து மம்தா பானர்ஜியுடைய திரிணாமுல் காங்கிரஸ் அது இருக்குது. கேரளாவில் வந்து இடதுசாரிகள் அல்லது காங்கிரஸ் இவங்க தான் மாற்றி மாற்றி வருவாங்க, அது நேஷனல் பார்ட்டிகள். ஆனால் அவங்க இரண்டும் தேசிய கட்சிகள் என்று சொன்னாலும் கூட அவர்களுக்கு மொழி, இனம், பண்பாடு அது ரொம்ப அழுத்தமாக இருக்கிறவங்க கேரளா இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரராக இருக்கட்டும், மக்கள் அல்லது இடதுசாரிகளாக இருக்கட்டும், அப்படி இருக்கக்கூடியவங்க. அதனால் என்னென்னா, இந்த 3 மாநிலங்களில் நடக்கக்கூடிய தேர்தல்களில் முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், அந்த ரீஜனல் பார்ட்டி என்று சொல்லக்கூடிய அந்த 3 கட்சிகள் மோதக்கூடிய ஒரு களமாகத்தான் இன்றைக்கி தேர்தல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது நீங்கள் அவ்வளோ எளிதாக வந்து ஒரு மையத்தில் இருக்கக்கூடிய, அதாவது ஒரு அகில இந்திய கட்சி வந்து அதில் ஊடுருவ முடியாது, ரொம்ப கஷ்டம். இப்போ 2வது, இப்போ அவர் பாக்கி சொன்ன மாதிரி மாநில உரிமைகள்ங்கிறது இப்போ ஒரு அண்மை காலத்தில் மிகப்பெரிய விஷயமாக வந்திருக்கு. அது ஏன் இப்போ அப்படி ஒரு பெரிய பூதாகாரமாக அது வந்திருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, சுதந்திரம் பெற்றதற்கு முன்னால் 46லேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், காங்கிரஸு கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் அவங்க தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. 52லேருந்து மாநிலங்கள்லேயும் மத்தியிலையும். இன்றைக்கி பிஜேபி சொல்லக்கூடிய இந்த டபுள் இன்ஜின்ங்கிறது அப்போவே வந்துருச்சு, அதுக்கு பேர் தான் சொல்லலையே ஒழிய பெரும்பாலானவர்கள் அந்த காங்கிரஸோட ஒத்துருந்தவங்களாம் அப்படி போயிட்டாங்க. இப்போ 1-2 இடங்களில் ஒரு எக்ஸப்ஷனடாக ஒன்று வந்தாங்கன்னா, இப்போ ஜெயபிரகாஷ் நாராயண் அந்த மாதிரி இருக்கிறவங்க சோஷலிஸ்ட் பார்ட்டி என்று சொன்னாலும் கூட கிட்டத்தட்ட காங்கிரஸுக்கும் உங்களுக்கும் பெரிய அளவுக்கு ஒரு வேறுபாடு இல்லை என்று சொல்லக்கூடியதான் சொல்லலாம். அதாவது 2 பேருக்கு ஒரே கொள்கை தான். அதை காங்கிரஸ் வந்து அந்த 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 நிலையிலேருந்து விடுபட்டு போயிடுச்சு. அதை வந்து இந்த சோஷலிஸ்ட் கட்சி என்று சொல்லக்கூடிய அவர்களும் ஓரளவு இடதுசாரிகள் தான் அதை பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் நம்முடைய வரலாறு பார்க்குறோம். அப்போ அப்படி இருக்கும்போது மேற்கு வங்கம், தமிழ்நாடு, கேரளாவில் இந்த ரீஜனல் பார்ட்டி என்று சொல்லக்கூடிய அந்தந்த மாநில கட்சிகளை மீறி ஒரு மையத்தில் இருக்கக்கூடிய ஒரு அகில இந்திய கட்சி வருவது என்பது அவ்வளோ எளிதல்ல. அதான் அதுக்கு ஒரே வழி என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், 1 விலைக்கு வாங்கிறது, 1000 5000 பாலிட்டிக்ஸ் அதுதான் பண்ணணும். இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்திங்கன்னா, இப்போ நம்முடைய அண்மை காலத்தில் நினைவில் இருக்கக்கூடிய ஒரு 10-15 ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா, இப்போ டெல்லியில் அந்த கேஜ்ரிவாலுடைய ஆம் ஆத்மி பார்ட்டி வந்திருக்கு. 7 பேர் எம்பிக்கள். கேஜ்ரிவால் யார், அரசியல்வாதியா? கிடையாது. அவர் வந்து ஒரு வருமான வரி கமிஷனர், டெப்டி கமிஷனர். அவர் அந்த ஊழலை வைத்து இவரோட போயிருந்தார். அப்புறம் அவர் கட்சி ஆரம்பித்தார். அவர் சொன்னார் கட்சியில் ஆரம்பிக்காதேன்னாரு. அவர் அதை கேட்குற அவர் கட்சி ஆரம்பித்தார். முதல் எலெக்ஷனில் திரிணாமுல் காங்கிரஸ் இல்லை சாரி ஆம் ஆத்மி, காங்கிரஸ், பிஜேபி இந்த 3 போட்டி போட்டது. கிட்டத்தட்ட எல்லாருக்குமே வந்து ஒரே மாதிரியான ஒரு இது, யாருக்கும் அப்சல்யூட் மெஜாரிட்டி கிடைக்கல. ஏன்னா 91 சீட்டு தான் அங்கே. அப்போ என்ன ஆச்சுன்னு சொன்னால், ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் கூட்டணி அமைச்சு முதல்ல திரிணாமுல் காங்கிரஸ் ஆம் ஆத்மியில் அவர் கேஜ்ரிவால் வராரு. ஆனால் ஒரு வருஷத்திற்குள்ளாக ஒரு முக்கியமான பிரச்சனையில் அவர்களால் ஒன்றுபட முடியாததுனால ஆட்சி கவிழ்க்கப்பட்டது. கேஜ்ரிவால் ரிசைன் பண்ணார். ஓராண்டிற்கு மேலே அங்கே வந்து பிரசிடென்ட் ரூல், ஜனாதிபதி ஆட்சி அங்கே வந்து அமல்படுத்தப்பட்டது. அதற்கு பிறகு ஓராண்டிற்கு பிறகு மறுபடியும் தேர்தல் வந்தது. அந்த தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. 91 சீட்டு 61 சீட்டு வாங்கி ஜெயிச்சு வந்தது. அதற்கு பிறகு அவங்கள ஒன்றுமே பண்ண முடியல. அப்போ என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், அவங்கள வந்து எப்படியாவது ஆட்சியிலேருந்து போகணுங்கிறதுக்காக 6 எம்எல்ஏக்கள் கைது செய்யப்பட்டார்கள். 3க்கு மேற்பட்ட அமைச்சர்கள் மீது கடுமையான ஊழல் குற்றச்சாட்டு வச்சு கிட்டத்தட்ட அவங்களையும் ஜெயிலில் வச்சாங்க. ஆம் ஆத்மியில் கேஜ்ரிவால் ஜெயிலுக்கு போனார்.
அந்த டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஜெயிலுக்கு போனார், இன்னொரு மினிஸ்டர் அவரும் ஜெயிலுக்கு போனார். அதான் அவங்களுடைய இதில் பார்த்தோம். சஞ்சய் சிங் அந்த கெஜ்ரிவால் மாதிரி. அப்போ என்னன்னா சிசோடியா சிசோடியா மணிஷ் சிசோடியா அவர் வந்து மிகப்பெரிய கல்வியாளர், நல்லா படித்தவர் அவர் வந்து இதில் அவரை பண்ணார். அப்போ என்னன்னு சொன்னால், நீங்கள் ஒரு லெஃப்டினன்ட் கவர்னரை வச்சுக்கிட்டு நேரடியாக மைய அரசுடைய ஆட்சி தான் அது புதுக்கோட்டையார் நம்முடைய பாண்டிச்சேரியாக இருக்கட்டும், பாண்டிச்சேரி டெல்லியாக இருக்கட்டும், கோவா அல்லது கோவா அது மாதிரி பகுதிகள் எல்லாம் அது எல்லாமே மைய அரசுடைய ஆட்சி தான். சரி. ஆம் ஆத்மி அப்படின்னா புதுசில் ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சி நடந்தது. நான் இப்போ டெல்லியில் இருக்கேன். ஒரு வீட்டில் ஒரு பிராத்தல் நடக்குது, ஒரு விவசாய விடுதி நடத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அமைச்சர் அந்த மாநிலத்தினுடைய அவர் டிஜிபியை கூப்பிட்டு சொல்கிறார், இங்கே ஒன்று நடக்குது, அவனை போய் பாருங்கன்னு. அவர் சொல்கிறார், நீங்கள் சொல்லி நான் கேட்க முடியாது, நான் வந்து சென்ட்ரல் உள்துறைக்கு அமைச்சருக்கு கட்டுப்பட்டவன், ஓகே ஓகே, அவங்க சொன்னால் தான் நான் எடுப்பேங்கிறார். அப்போது அந்த டெல்லியை பொறுத்தளவில் மக்களுடைய வாக்கை பெற்று வென்ற அந்த கட்சியினுடைய அமைச்சருடைய பேச்சுக்கு அதிகாரிகளே கேட்கல. கண்டிப்பாக அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருந்தது. அது என்னன்னால், இன்று வரையிலும் நம்முடைய கான்ஸ்டியூஷன் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஓட்டை என்னன்னு சொன்னால், இந்த மாநில உரிமைகள் வழங்கப்படாத பாண்டிச்சேரி, டெல்லி, கோவா இந்த மாதிரி இருக்கக்கூடிய பகுதிகளில் அதையும் முழுமையாக கொடுக்கப்பட வேண்டும், கொண்டு வரணும். அது கொண்டு வந்தால் தான் இதனுடைய மாற்றங்கள் என்பது வாய்ப்பு இருக்குது. பேசு பாலு. அதாவது நான் முதல்லையே சொன்னேன், காங்கிரஸ் தான் நீண்ட நாள் ஆட்சி இந்தியா முழுவதும் ஆட்சி பெற்றது, மாநிலங்களிலும் மையத்திலையும். ஆனால் அது எப்போ தகர்ந்தது என்று சொன்னால், இந்தியா என்பது இட் இஸ் அ மல்டி லிங்குவிஸ்ட், மல்டி கல்ச்சரல் அப்படிங்கிறத பன்மொழி, பல இனங்கள், பல பண்பாடுகள் உள்ள நாடு என்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், அது காங்கிரஸாக இருந்தாலும் பிஜேபியாக இருந்தாலும் அல்லது கம்யூனிஸ்டுகளாக இருந்தாலும் அகில இந்திய கட்சிகள் இனிமேல் பேர் வாங்க முடியாது. அதான் உண்மை. கண்டிப்பாக தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் இருந்தார்னா, எம்ஜிஆர் திமுகவிலேயே பெரிய தலைவர். அவர் ஒன்றும் தனியாக வந்து ஏடிஎம்கே வந்ததுனால தலைவராக இல்லை அவர். ஆனால் இந்தியாவிலேயே வித்தியாசமாக முதல் நாள் வரைக்கும் அரசியலுக்கே சம்பந்தம் இல்லாமல் இருந்து ஒரே நாளில் வந்து முதலமைச்சராக வந்தவர் என்டி ராமராவ் மட்டும்தான். காரணம் என்னன்னு சொன்னால், அவர் அந்த ஆந்திரர்களை தெலுங்கு தேசம் என்று சொல்லக்கூடிய அந்த இன அடிப்படையில், மொழி அடிப்படையில் பண்ணதுனால தான் வந்தது. அது காங்கிரஸ் எங்கெல்லாம் தோற்றதோ, தோற்ற இடத்துல பூராமல் என்ன நடந்தது என்று சொன்னால், அவர்கள் அந்த ரீஜனல் ஃபீலிங் என்று சொல்லக்கூடிய அந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய மொழி, பண்பாடு அவைகளை அவர்கள் கவனத்தில் கொள்ளவில்லை என்பதனால்தான் வந்தது. அதே மாதிரி ஏன் வந்து இன்றைக்கி மேற்கு வங்காளத்தில் 36 ஆண்டுகள் இருந்த கம்யூனிஸ்ட் கட்சி ஏன் பேச்சுன்னா, சிங்கூர் பிரச்சனை மட்டுமே அல்ல, நந்திகிராம் பிரச்சனை மட்டுமல்ல, அவர்களும் இந்த அந்த பிராந்திய உணர்வுகள், அதாவது மொழியே என்பதை அவர்களும் வந்து அதை ஒழுங்காக அதை கவனிக்க தவறியதனுடைய விளைவு தான் இருந்தது. இன்னொன்று சொல்கிறேன், 72, 74 சிவசேனா வந்தது. சிவசேனா என்ன சொல்லப்பட்டது என்று சொன்னால், அது வந்து ஒரு பிராந்திய வெறியை அவர் மூட்டுகிறது, அது மராத்தியர்கள் தான் வர வேண்டும் என்று சொல்லி. அப்போ இந்த பிவாண்டி என்று சொல்லக்கூடிய இடத்துல பம்பாயில மிகப்பெரிய கலவரம். நான் இப்போ பாம்பே போயிருந்தேன். தெருவிலே நடக்க முடியாது, தெருவிலே நடக்க முடியாது, அப்படிப்பட்ட சூழல். ஆனால் இன்றைக்கு என்னாச்சு, அதுதான் ஆட்சியில் இன்றைக்கு மகாராஷ்டிராவுடைய அந்த அரசியலை தீர்மானிப்பது யார் என்று சொன்னால் சிவசேனா தான். அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து எப்போ காங்கிரஸ் கட்சி, குறிப்பாக காமராஜர் பீரியடிலும் சரி, அதற்கு முன்னாலும் சரி, நம்முடைய இன உணர்வுகளை அல்லது மொழி உணர்வை அவர்கள் வந்து கருத்தில் கொள்ளாதவருடைய விளைவு தான் நடந்தது. மாப்போசி போராடினார், மூன்றிலையும் பயிற்று மொழி, ஆட்சி மொழி, நீதிமன்ற மொழியாக எல்லாவற்றிலும் தமிழ் இருக்க வேண்டும் என்று சொன்னார். ஆனால் அதை எதிர்த்தது யார் என்று சொன்னால் காமராஜர். அதனால தான் திமுக வந்தது. முதல் நாள் அன்னைக்கு பிரதமர் மோடி வந்து பம்பாயில பேசுறாரு, 38 கோடி ரூபாய் ஊழல் செய்தவர் அஜித் பவார்னு. மறுநாள் காலையிலே அவர் டிப்டி சீஃப் மினிஸ்டர் எப்படி வந்துட்டீங்க? கொள்கையா அது? அது அவர் நோமோர் மாதிரி பாஜக எப்படி ஆட்சியை பிடிக்குதுங்கிறத நான் சொல்றேன். அதை நீங்க ஒத்துக்குங்க.